Hi and hello friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா மல்டிப்ளெக்சர்ஸ் and டீமல்டிப்ளெக்சர்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் படிக்க போறோம். அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா MUX and DMUX அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த MUX ஓட இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா செலக்டர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் அதாவது MUX அப்படினா என்னங்கறத ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் DMUX அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படினு கேட்டிங்கனா MUX புரிஞ்சிக்கிட்டாலே DMUX அப்படிங்கிறது ஜஸ்ட் இதோட ஒரு வைஸ் வெர்சாவா தான் இருக்க போகுது. ஓகேவா? இதான் பேசிக்கலான விஷயம். ஸோ MUX அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். ஏ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் டிசைன் டு ஸ்விட்ச் ஒன் ஆஃப் செவரல் இன்புட் லைன்ஸ் டு ஏ சிங்கிள் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்டு டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வரக்கூடிய ஒரு சர்க்யூட்டில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்புட் லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்றா கலெக்டிவாக எடுத்து எந்த டைப் ஆஃப் இன்புட் நமக்கு தேவையோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட் லைனில் நமக்கு சிங்கிள் அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டிஜிட்டல் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளெக்சரோட இன்புட்டில் சிக்னல் அனலாகாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் டிஜிட்டலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிரான்சிஸ்டர்ஸ், ரிலேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்விட்சிங் ப்ராசஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி போகிறோம். அதே நேரத்தில் மற்ற இடங்களில் இந்த மாதிரி நம்ம லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வருது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் இன்புட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் வருது. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம சர்டைனாக இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா MUXோட இந்த ஒரு சிம்பிள் பிளாக் ரெப்ரசன்டேஷன் காட்டியிருக்கேன். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா லைன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா செலக்ஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த MUXை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி இன்புட் நிறைய லைன்ஸ் இருக்கலாம், அதே நேரத்தில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட், ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் அவுட்புட் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறத உண்மை. ஓகேவா? இந்த MUXோட வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரீச் ஆகக்கூடிய சிக்னல் எல்லாம் கலெக்டிவாக எடுத்துகிட்டு ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட்டாக கொடுக்கக்கூடியதான் அதோட வேலை. ஓகேவா? ஸோ திருப்பி இதே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது மெயினாக இதுதான். சரிங்களா? இதோட சைடில் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m = n அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை m அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்புட்ஸ். இந்த n அப்படிங்கிற டேட்டா இன்புட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த இருக்கல மல்டிபிள் டேட்டா இன்புட்ஸ். n அப்படிங்கிறது எத்தனை போட்டிங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இதில் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டேட்டா செலக்ஷன் ஸ்விட்ச் அல்லது டேட்டா செலக்ஷன் லைன்ஸோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் லைக் எ ஸ்விட்ச். ஓகேவா? இந்த ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணி நாம் எந்த ஒரு இன்புட்டை நாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் லைன்ஸ் அல்லது இந்த டேட்டா செலக்ஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டேட்டா செலக்ஷன் ஸ்விட்சோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் கலெக்டிவாக எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் அவுட்புட் கொடுக்கறது தான் இதோட வேலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கலான விஷயம் MUX அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா இன்னொரு பேர் இருக்குது MPX அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை MPX சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளெக்சார் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. ஸோ அதனால் MPX அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர்லேயே ஒரு பேசிக்கலான ஒரு சர்க்யூட் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ 2:1 MUX நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம் யூஸிங் NAND கேட் அப்படிங்கிறத வச்சு. இது எதுக்கு 2:1 அப்படின்னு எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் அப்படிங்கிறது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வரப்போகுது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம 2m1 அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கணும். ஓகேவா? அந்த ரேஷியோ அப்படி தான் வந்துருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா எம்னா என்ன அர்த்தம் நம்ம போனதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து நமக்கு இன்புட் லைன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அவுட்புட் லைன் எப்போவுமே ஒன்றே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஏன் ஒன்றுன்னு சொல்கிறாங்கன்னா 2 அவுட்புட் லைன் கூட நம்ம எடுக்கலாம் மல்டிப்ளெக்சர்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இதோட ஒரு ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அவுட்புட் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டான விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம 2:1 MUX அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறதுக்கு NAND கேட் யூஸ் பண்ணுறோம். இது 2:1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃபார்முலாவில் நம்ம முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m = n அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 MUX வேணும்னா நான் என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் நான் ஒன்றே மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ 1 which is equal to 2 அப்படின்றது. mன்றது நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ். கரெக்டாக? ஸோ கண்ட்ரோல் லைன்ஸ் ஒன்றேன்றதுனால நான் கண்ட்ரோல் சுவிட்ச் A அப்படின்றத ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இதுதான் இதோட அர்த்தம். இந்த எம்மோட கண்ட்ரோல் லைனோட அர்த்தமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல்
லைன் சொல்லலாம், அல்லது வந்து டேட்டா செலக்டர் அப்படின்னு சொல்லலாம், அப்படிலாம் வந்து ஸ்விட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இந்த 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டேட்டா இன்புட்ஸ், எத்தனை இன்புட் நீங்கள் கொடுக்கணுங்கிறது தான் இந்த 2ன்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ I0 அண்ட் I1 அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் இன்புட். ஸோ இப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை டிசைன் பண்ண போகிறீங்க. அதை வச்சு தான் இது 2:1 அல்லது வந்து 4:1 அல்லது 8:1 அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிக்கும். ஏன் 4, 8லாம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2/2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 அப்படின்றது வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் வந்து 2 இருக்குது. இங்கே ஏ மட்டும் இருக்க மாதிரி இப்போ இந்த கண்டிஷன் வந்தீங்கன்னா ஏபி 2 டைப் ஆஃப் செலக்டார்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதே 4 நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்குள்ளே. கரெக்டாக இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அது மாதிரி 2/3ன்னு சொல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட் வந்து 8 இன்புட் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் டேட்டா செலக்டர் லைன்ஸ் வந்து 3 லைன் எடுக்க வேண்டியிருக்கும். ஏபிசின்னு 3 லைன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்தரான வீடியோஸில் அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணும்போது பார்க்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா மக்ஸ்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2:1 மட்டும் நான் எடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 NAND கேட்டை யூஸ் பண்ணுறாங்க. 2 NAND கேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து 2 இன்புட்டாக வருது. அந்த 2 காமனாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு NAND கேட்டில் ஒரு அவுட்புட்டை எடுத்துடுறாங்க. இந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு NAND கேட்டை வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி டேட்டா செலக்டர் சுவிட்சாக வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. சரிங்களா? அதோட டேப்லேஷன் இங்கே இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து லோவாக இருக்கலாம் 4 கண்டிஷன், அதே ஏ வந்து ஹையாக இருந்தால் 4 கண்டிஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு ஏ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த ஏல வந்து நீங்கள் வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ 0 இருக்குது, அண்டர் என்னங்க 0 0 0 1 1 0 1 1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து 2 இன்புட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டோட ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரே இப்படி தான். கரெக்டாக? ஸோ 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை ஏ வந்து 0வாக இருக்கலாம், அல்லது வந்து ஏ வந்து ஹையாக இருக்கலாம். ஸோ 2 கண்டிஷனில் வச்சு 2 விதமான டேப்லேஷன் பண்ணி 2 விதமான அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க முடியுது. ஸோ ஒரு 8:1 மல்டிப்ளெக்ஸரை நீ ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் டேப்லேஷன் போட்டு எழுதணும். சரிங்களா? கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படின்றது. இது வந்து அவுட்புட் லைனு. எய்தர் இந்த ஸ்விட்ச் வந்து I0 செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து I1 செலக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை, அதாவது எந்த டைப் ஆஃப் இன்புட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் அவுட்புட்டாக கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து இந்த 2:1 மக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:1 மக்ஸ் அண்ட் ஆல்சோ ஏ பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மல்டிப்ளெக்சர். டிமல்டிப்ளெக்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இதுக்கு வைஸ் வர்ஸா, அதாவது வந்து நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிறைய இருக்கலாம். அதாவது வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் தலையில் போட வேண்டியிருக்கும் டிமக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதாவது வந்து n is equal to 2/m அப்படின்னு சொல்லுவாங்க. n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் வந்து எத்தனை வரணும், அண்ட் ஆல்சோ எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் அப்படிங்கிறது. இது அப்படியே வந்து தலைகீழ வந்த ஃபார்முலா. இது வந்து 2:1 அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? அது வந்து அப்படியே தலைகீழ 1:2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இன்புட் வந்து 1 மட்டும் தான் இருக்கும், அவுட்புட் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கலாம். 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 8 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி வந்து டிசைன் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம்ஸில் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி டிஜிட்டல் சப்ஜெக்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸை லீவ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.